வணக்கம். தேரிக்காடுன்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் வறட்சியான பகுதியாக இருக்கும். நீரை அதிகமாக சேமித்து வைக்க முடியாத மண் அமைப்பு இருக்கும். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பனைமரம் அதிகமாக வளரும். குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்ட பகுதியில், திருநெல்வேலி ஒட்டிய பகுதிகளெல்லாம் கொஞ்சம் வறட்சியாக இருக்கிற நிலப்பகுதிகளில் பனை மரங்கள் நிறையா இருக்கும். இந்த பனை மரங்களில் பார்த்தோன்னா மெயினாக பதநீர் இறக்குவாங்க, கல் இறக்குவாங்க. பதநீர் பார்த்திங்கன்னா இந்த பனை மரத்தில் அந்த பார்க்குறீங்க உச்சியில் பாலை விட்டுருக்கோம். பாலை விட்டுருந்தா பாலையை கீறி அதுலேருந்து வர்ற தண்ணீரை பிடிக்கிற மாதிரி மண்பானையில் சுண்ணாம்பை தடவி வைத்து அதில் கோர்த்து வச்சுருவாங்க. மண் கலயம் அதில் அப்படியே பாலையிலேருந்து வடிகிற தண்ணீர் அப்படியே சேமிப்பாகும். அந்த தண்ணீர் தான் பதநீர். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது ஆனால் சொட்டு சொட்டாக இறங்குற வரைக்கும் எடுத்து அதைத்தான் இப்போ பதநீர்னு விற்பனை பண்ணுறாங்க. அதை பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு பார்த்தீங்களா? எல்லாம் பாலையிலேருந்து வடிஞ்சு வருது. அப்படிங்கிறப்போ பதநீர் விலையை பற்றிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. அந்தளவுக்கு அது ரொம்ப சத்தான ஒரு இது. நீர்க்கடுப்பு, சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் தீர்க்கக்கூடியது. அதுபோக பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் போன்ற இதெல்லாம் சரிப்படுத்தக்கூடியது. செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால பதநீரை நிறையா சாப்பிடுங்க.